ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 19ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம குயின் சாக்காக்கிறத தான் காட்டுறாங்க. நம்ம செகண்ட் பிரின்ஸ் உண்மைதான், என் ஸ்பைஸ் மூலியமா இப்பதான் எனக்கு தகவல் வந்துச்சு. அந்த பையன் ரொம்பவே நல்லா இருக்கான். அதுவும் இல்லாம லீசியாங் ஐலாண்ட்ல அவ ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணத அங்க இருந்த நிறைய பேர் பார்த்திருக்காங்கன்னு சொல்லு. அவன் எப்படி அங்க போனான்னு குயினுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம செகண்ட் பிரின்ஸ் இந்த விஷயத்த உடனே அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா சொன்னா கிங்குக்கு தெரியாம அவன் இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கான். இதுக்கு கண்டிப்பா அவனை பனிஷ் பண்ணியே தீருவாருன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம கிங் யாருக்கூடயோ உட்காந்து செஸ் விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம குயினும் விஷயம் தெரியுமான்னு சொல்லி கத்திட்டு அப்படியே உள்ள வர அங்க பார்த்தா நம்ம பிரின்ஸ் ஆன் உட்காந்துட்டு இருக்காரு. அவங்களும் அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு பையோன்னு சொல்லி ஆரம்பிக்க நம்ம பிரின்ஸ் ஆன், நான் மறந்தே போயிட்டேன். பையோ இப்ப மேன்ஷன்ல இல்ல. அவன் போன மாசமே ட்ரீட்மெண்ட்காக லீசியாங் ஐலாண்ட் போயிட்டான் சொல்லு. ஆனா நீ என்ன சொல்ற? இதை ஏன் என்கிட்ட சொல்ல? நான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக டெய்லி மேன்ஷனுக்கு ஆள் அனுப்பிட்டு இருக்கல நாள் கேக்கு. குயினும் ஃபோர்த் பிரின்ஸ் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை கிங் கிட்ட இருந்து மறைக்கலாம்? இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமான்னு கேக்குறாங்க. நம்ம பிரின்ஸ் ஆனும் பார்த்து பேசுங்கன்னு சொல்லி அவங்கள வார்ன் பண்ணிட்டு, ஃபோர்த் பிரின்ஸ் நம்ம நாட்டோட அடையாளம், அவனோட விஷயங்கள் வெளியே தெரிய வந்துச்சுன்னா அதை எதிரிங்க தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். அதனாலதான் பிரின்சஸ் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாம ரகசியமா பாத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப கவலைப்பட எதுவும் இல்ல, அவ ரொம்பவே நல்லா இருக்கான்னு சொல்லு. கிங்கும் டக்குன்னு சிரிப்பை போட்டுடுறாரு. நீங்க எனக்கு தெரியாம பண்ணணும், நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெரிய நல்லதுதானே பண்ணிருக்கீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லு. குட்ட குழப்பம் பண்ண வந்த குயின் மூக்கு உடைஞ்சு திரும்ப அங்கிருந்து கிளம்புறாங்க. செகண்ட் பிரின்ஸ் ஒரு பக்கம் அவளோட காத்துட்டு இருக்கான். அந்த பிரின்ஸ் நம்ம மொத்த பிராணியை சொதுப்பிட்டான். ஆனா பிரச்சனை இல்ல, நான்சு இப்ப களத்துல இறங்கிட்டாங்க. இனிமே அவங்க நமக்காக அவளை கவனிச்சுப்பாங்கன்னு சொல்லு. இந்த பக்கம் நான்சோட கிங்கையும் குயினையும் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஐலாண்டரா இருப்பாங்களோங்கிற சந்தேகம் அவங்களுக்கு இப்ப வந்திருக்கு. ஐலாண்டர்ஸ் நம்ம லாங் அண்ட் கான்டினென்ட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். யோசிக்கிறதை விட சந்தேகம் வந்துட்டா அவங்கள போட்டு தள்ளிட்டு போறதா நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஆனா கிங் யாரை ஊத்தி இருந்த பிரச்சனை இல்ல, அவ டைன்கோட பிரின்சஸ். என்ன பண்ணலான்னு சொல்லி ஆளு லைட்டா யோசிக்க குயின், நம்ம நான் சொல்லதான் கிராண்ட் ஃபெஸ்டிவல் நடக்க போதுல, நம்ம ஏன் அவங்கள அதுக்கு இன்வைட் பண்ண கூடாது? அதுக்கப்புறம் அவளை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவருக்கு அது கிட்ட போய் எது சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் திரும்ப லோ ஃபேமிலிக்கு போயிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. சூயிங் நம்ம ஜியாங் கிட்ட போயிட்டு, பையங் மாஸ்டர் உனக்காக ஃபாரஸ்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொன்னா அதை நம்ம ஹீரோயினும் கேட்டுடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் மேன்ஷன் நம்ம லோ மாஸ்டரோட ஒய்ஃப் அவரை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீ என் பை உனக்கு எதுவும் ஆகல. நம்ம ஹீரோயினும் அவர் ஐடென்டிட்டி ரிவீல் ஆன விஷயத்த பத்தி சொல்றாங்க. மில்லிங்க அங்க வர நம்ம லோ மாஸ்டரும் அவர் யாருங்கிறத அவங்க கிட்டயும் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாரு. என்னது ஃப்ரெண்ட்ஸான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சாக்காக நம்ம ஹீரோயினும் ஆமா ஜியாங் எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம லோ மாஸ்டரும் ஆமா அவ நம்ம கூட தானே வந்துட்டு இருந்தான், திடீர்னு எங்க போயிட்டான்னு சொல்லி கேட்க நம்ம சூயிங்க நானும் சரியா கவனிக்கலன்னு சொல்றாங்க. மில்லிங் ஒரு பக்கம் லைட்டா பதட்டமாக நம்ம லோ மாஸ்டரும் அவர் ஆளுங்களை அனுப்பி மவுண்டனுக்கு கீழே அவரை தேட சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப அப்படியே அடுத்த நாள் ஜியாங் ஒன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி மில்லிங் ஒரு பக்கம் பதறிட்டு இருக்காங்க. அவன் அப்பா அம்மா வேற பை ஃபேமிலிக்கு போயிட்டு அவனை கூப்பிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கதா சொல்லி அவங்களுக்கு தகவல் வர பை ஃபேமிலியில ஜியாங் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவங்களும் குழப்பத்தோட அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஜியாங்கோட அப்பா அம்மா ஒரு பக்கம் என் பையனை திரும்ப கூடன்னு சொல்லி அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. காட்ஸோ அவங்கள அடிச்சு துரத்துறானுங்க. அப்பன்னு பார்த்து நம்ம லோ ஃபேமிலி அங்க வர பை யங் மாஸ்டர் இப்ப வெளியே வராங்க. ஜியாங்க காணோம்னா அவனை போய் தேட வேண்டியது தானே, அதை விட்டுட்டு இங்க வந்து எதுக்காக கத்திட்டு இருக்கீங்க? அவன் அப்பா அம்மா என் பையன் எவ்வளவு சொல்லியே கேட்காம உன் கூட பழக்கம் வச்சிட்டு இருந்தான், ஆனா இப்ப அவன் குடும்பத்தையும் விட்டுட்டு உன் கூட வந்துட்டானா, அவனை முதல் வெளியே அனுப்புன்னு சொல்ல. அவங்க சொல்றதை கேட்டு லோ ஃபேமிலி ஒரு பக்கம் பயங்கரமா சாக்காக்குறாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க நம்ம பையங் மாஸ்டர் சூங்க இங்க வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி முன்னாடி வர ஜியாங்க என்ன பண்ண சூங்க நானும் ஒன்னாதான் வேலை பார்த்துட்டு இருந்தோம், ஜியாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான், இப்ப உண்மை வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இவதான் அவனை ஏதோ பண்ணிருக்கணும்னு அவங்க சொல்ல. அப்படியே ஒரு பிளாஷ் கட் மாதிரி நம்ம ஜியாங் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போனோடனே ஒரு குரூப் டக்குன்னு உள்ள புந்து அவனை அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஆளும் வசமா சிக்கிறான். அவங்களும் அவனை அப்படியே போட்டு தள்ள போக இந்த பக்கம் நம்ம மீலிங்னா அவனை என்ன பண்ணு சொல்லி நம்ம சூங்க போட்டு குலுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களும் டக்குன்னு அந்த ஜியாங் நல்லவனே இல்ல தெரியுமா, உனக்கு தெரியாம அவன் இந்த பையங் மாஸ்டர் கூட ஆஃபர்ல இருந்தான். தோண்ட ஒரு விஷயமா வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஜியாங்கோட அப்பா அம்மாவும் அப்படியே கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என் பையன் உனக்கு எவ்வளவு விசுவாசமா இருந்தா அவனை நீ என்ன பண்ணு சொல்லி பையங் மாஸ்டர் பார்த்து அவங்க அப்படியே கதற ஆரம்பிக்க
கொஞ்ச நேரத்திலேயே நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங்க இப்ப அப்படியே அங்க வரோம். அன்னைக்கு நடந்த அட்டாக்ல ஆள் சாகல, அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் உள்ள பூந்து அவரை காப்பாத்திட்ட மாதிரி காமிச்சதோட நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கே ஆப்பு வைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு சூயிங்கோட கழுத்து பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கும். நம்ம லூ மாஸ்டர் அவனை தடுத்துடுறாரு. உண்மையை சொல்லி இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஆளும் 5 வருஷமா அவன் பையங் மாஸ்டர் கூட ஆஃபர்ல இருக்கிறது. அவங்க சொல்லிதான் இதெல்லாம் பண்ணா. ஆனா சூயிங் உள்ளே இருந்துட்டு ஃபேமிலி பவரை பிடிக்கிறதுக்காக என்னென்ன வேலை பண்ணாங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்ல, இந்த பக்கம் பை மாஸ்டர் என் பொண்ணு மலைய பழிப்புரியான்னு சொல்லி சண்டைக்கு வராரு. ஜியாங்கும் உங்களுக்கு உண்மையா என் மேல நம்பிக்கை வரலனா அவ உடம்புல எங்கெங்க பர்த் மார்க் இருக்குன்னு நான் சொல்லட்டுமான்னு கேட்க அவங்களும் அழுதுட்டு அவனை போட்டு தள்ள வராங்க. ஆனா பை மாஸ்டர் அவமானம் தாங்க முடியாம அவங்கள அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிடுறாரு. நம்ம மீலிங் ஒரு பக்கம் ஜியாங்க போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா நம்ம லூ மேன்ஷன் சோயிங் அவங்களே அவங்க கண்ணத்துல அரைஞ்சிட்டு இருக்காங்க. ஒன்னும் வேகமாடின்னு சொல்லி நம்ம மாஸ்டரும் அவங்கள மிரட்டிட்டு இருக்காங்க. அவங்களும் நான் பண்ணது தப்புதான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட ரொம்பவும் கெஞ்சுறாங்க. அவர் ஒய்ஃப் ஒரு பக்கம் என்ன இருந்தாலும் இவன் நம்ம பொண்ணு தானே, இவளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். ஆளோ அப்படியே அழுதுட்டு எனக்கு மட்டும் இது பண்ணணும்னு ஆசையா என்ன, ஆனா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இதுக்கு நான் கண்டிப்பா உன்னை பனிஷ் பண்ணி ஆகணும். அவங்க பொருள் எல்லாத்தையும் பொட்டி கட்டி அவங்களையும் மேன்ஷனை விட்டு வெளியே தூக்கி போட சொல்லிடுறாரு. காட்சும் கதற கதற அவங்களை இழுத்துட்டு போக இந்த பக்கம் ஜியாங்க வெக்கமே இல்லாம அப்படியே ஒண்ணுமோ பல்ல காட்டிட்டு இருக்கான். நம்ம மீலிங் இவனை என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க நான் என்ன பண்ண போறேன், நீ தான் பண்ணணும், இவனை டைவர்ஸ் பண்ணிடு, அப்படி இல்லனா நீயும் இவன் கூட சேர்ந்து இவ வீட்டுக்கே போயிடுன்னு சொல்லு. அவர் ஒய்ஃப் ஒரு பக்கம் கத்துறாங்க. ஏற்கனவே நம்ம ஒரு பொண்ணு இங்க அனுப்பிட்டீங்க, எவ்வளவு அனுப்பிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்காக நம்ம இங்க வாழணும்? நான் உன்னை இவ்வளவு போக சொல்லல, அந்த ஜியாங்க டைவர்ஸ் பண்ண சொல்லுனாலும் சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவ விட மாட்டான். நான் உன்னை டைவர்ஸ் பண்ண மாட்டேன், இருந்தா உன் ஃபேமிலி கூட தான், அப்படி இல்லனா நீ என் கூட வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு அவன் சொல்லு. அவ வாயிலேயே எட்டி மிச்சிட்டு நம்ம ஹீரோ இப்ப அப்படி அங்க வராரு. டைவர்ஸ் அக்ரிமெண்ட் ஆள் கொடுக்க பேச்சே இல்ல, அவனும் மூடிட்டு சைன் போட்டு கொடுத்துடுறான். அப்படியே இங்க நடந்த எல்லா குழப்பமும் ஒரு முடிவுக்கு வர இப்ப அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பீச் ஓரத்துல அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்பெல்லாம் நடக்கணும்னு நீங்க ஆசைப்படலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நம்மளும், ஆனா எனக்கு ஒரு வழி இல்ல, என் மாஸ்டரோட ஃபேமிலி இப்படி அழியறத என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு ஆள் சொல்றாரு. இப்ப திரும்ப மேன்சனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிட்ட மாதிரி தெரியுது. நம்ம லூ மாஸ்டரும் லண்டன் கான்டினென்ட்ல நிலைமை சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். பயோ அங்க எப்ப என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி நீ எப்ப வேணாலும் லீசியாங் ஐலாண்டுக்கு வரலாம், உனக்காக நாங்க இங்க காத்துட்டு இருப்போம் ஆள் சொல்ல நம்ம ஹீரோவும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. கட் பண்ணா இப்ப அப்படியே நம்ம கேபிட்டல்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நேரா வந்து கிங்க மீட் பண்ண ஆளும் அந்த ஐலாண்டு மியூசிக் ஃபெஸ்டிவல்ல அவர் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணதுன்னு சொல்லி எல்லா விஷயத்த பத்தியும் கேட்கிறாரு. குயினும் டக்குன்னு மார்ஷல் ஆர்ட் ஃபேமிலிஸும் கோர்ட்டும் வேற வேற, ஆனா பிரின்ஸ் எந்த கவலையும் இல்லாம ஓப்பனா உங்க சப்போர்ட்ட கூட அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்களேன்னு சொல்லி நைசா அவர் அப்படியே போட்டு விடுறாங்க. நம்மளும் டக்குன்னு ராயல் ஃபேமிலி கோர்ட் விஷயத்துல தலையிடாம இருக்கலாம், ஆனா நம்ம ராஜ்யத்துல அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவே அதிகம், நமக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒரு ஃபேமிலி அங்க பவர்ல இருக்கிறதா நமக்கும் நல்லதுங்கிற மாதிரி ஆள் சொல்லு. கிங்கும் டக்குன்னு எனக்கு தெரியும் நீ எது பண்ணாலும் நம்ம ராஜ்யத்தை கண்டிப்பா மனசுல வச்சுதான் பண்ணுவேன்னு. அப்புறம் நான்சோவோட அந்த ஃபெஸ்டிவல் ஆள் ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் நானும் அதை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன், நானும் பிரின்சஸும் போய் அதை அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடும் சொல்றாரு. இப்பதான் நீ ஐலாண்ட்ல இருந்து திரும்ப வந்திருக்க, அதுக்குள்ள இன்னொரு டிராவல், நீங்க நம்ம ராஜ்யத்துக்காக ரொம்பவே உழைக்கிறீங்க குயின், அந்த அளவுக்கு நீங்க எமோஷன் ஆக வேணாக்கி, ஏன்னா இன்வைட் வந்ததே அவங்க மேன்ஷனுக்கு தான், நம்ம பேலஸ்க்கு இல்லைன்னு சொல்றாங்க. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேலஸை விட 4th பிரின்ஸோட மேன்ஷன் தான் ரொம்பவே பவர்ஃபுல்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. நம்ம ஹீரோயின் டக்குன்னு இன்வைட் மட்டும் இல்ல, நாளைக்கு ஒரு வார் இன்வைட் வந்தா கூட அதையும் எங்களுக்கு தான் அவங்க அனுப்பி வைப்பாங்க, பின்ன என்ன பேலஸ்க்கு வந்து கிங்கே நேர்ல சண்டை போட போகணும் நீங்க சொல்ல வரீங்களான்னு கேட்க குயினும் செட்ர சாத்திடுறாங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே மாதிரியே நீ பேசிட்டு இருக்குன்னு நானும் பார்க்க தானே போறேன். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் டிராவலுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லி அவங்க சர்வன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சர்வன்ட் நானும் அவங்க கூட வரும் பிரின்சஸ் சொல்லி ரொம்பவே அடம் பிடிக்க நம்ம சீஃப் மேடும் நீங்க இல்லாம இவ்வளவு கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, பேசாம கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி நீயும் என் கூட வான்னு சொல்ல இப்ப அப்படியே நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோ ரூம்ல ஒண்ணுமும் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயினும் நோட் பண்றாங்க. அவர் என்ன பண்றாருன்னு நான் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க நேரம் அப்படியே உள்ள வர ஆள் குயின்சி வேலையில அவருக்கு கிடைச்ச அந்த சிம்பிளை தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. நான்சோ அவங்க ஒரு இடத்தையும் மார்க் பண்றதுக்கு இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிடைச்ச இந்த சிம்பிள் ஐஸ் போலுங்கிற ஒரு இடத்தை தான் நோட் பண்ணுது. நம்ம ஹீரோயின் நான்சோல வெதர் ரொம்ப ஹாட்டா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன், அங்க அப்படியே ஐஸ் போல். நான்சோவோட ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே வித்தியாசமானது, அங்க கிளைமேட்டும் வெதரும் ரொம்பவே வித்தியாசமா தான் இருக்கும்னு நம்மளும் சொல்றாரு. இப்ப
இப்ப அவங்களோட டார்கெட் அந்த ஐஸ் பூல் தான். அங்க ஒருவேளை அவங்க மெஸ்ஸிக்கோட 11th வால்யூம் கிடைக்கலாங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்க. நம்மளும் நான்சோவோட கிங் அவங்க பார்டர் அவங்க ப்ரொடக்ஷன் சொல்லி எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின், ஃப்ரெண்ட்ஸ் நீங்க உண்மையிலேயே வேற லெவல் தெரியுமா, நம்மளும் பரவாயில்லையே உனக்கு பாராட்டலாம் கூட தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே சந்ததி கேப்ல ரொமான்ஸ் பண்ற மாதிரி அப்படியே அவங்க பக்கத்துல வர நம்ம ஹீரோயின், இந்த இடம் திடீர்னு ரொம்ப ஹீட்டா இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நான்சுவை நோக்குன அவங்க டிராவலும் ஸ்டார்ட் ஆக நம்ம ஹீரோயின் அவங்க மேப்பை தான் ரொம்ப தீவிரமா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அதை விட தீவிரமா அவங்கள பார்த்துட்டு இருக்க. அவங்களும் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இல்ல ஒரு ஐலாண்டர் பார்க்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். பின்னாடியே நம்மளும் வராரு. நானாங் நம்ம பையதான், அவனுக்கு தெரியறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோயினும் அப்ப ஐலாண்டர் பார்க்க எப்படி இருக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. அது தெரிஞ்சா நான் ஏன் உன்னை பார்த்துட்டு இருக்க போறேன். நம்ம ஹீரோவும், நீ எங்க கூட இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரீங்க, உன்னை ஒருவேளை அங்க வச்சு யாராவது தீர்த்துட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்க, என் மேல கை வைக்கிறது தெரியும் யாருக்கு வரும்னு அவரும் கேக்குறாரு. வேற யாரு, அங்கதான் உனக்காக ஒரு விசவுண்டு காத்துட்டு இருப்பாளே நாள் சொல்ல. அட சும்மாறன்னு சொல்லி நம்மளும் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாரு. நம்ம ஹீரோயினும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நான்சோ டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சீலிங் பிரின்சஸும் இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க மெய்டு பையு இப்ப ரெக்கவர் ஆயிட்டாரா. 4th பிரின்சஸும் அவங்களும் அங்கதான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, 4th பிரின்ஸே நீ பேர் சொல்லி கூப்பிடுறியா, அவங்களும் டக்குன்னு மன்னிப்பு கேக்குறாங்க. இந்த வாட்டி சீக்கிரம் கண்டிப்பா நம்ம கையில சிக்குவான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வெளியே வர ஆப்போசிட்ல ஒரு கேரேஜ் நின்னுட்டு இருக்கு. அதுக்குள்ள இருந்து நம்ம டாங்லிங்கோட பிரின்சஸும் அப்படியே வெளியே வராங்க. 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்க சீலிங் பிரின்சஸ் நான்சோக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹார்சஸ் மேல கவனமா இருங்க, எந்த வீணா பண்ணணும் அதை டச் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்ள போக அங்கிருந்து நம்ம டாங்லிங் பிரின்சஸ், இவ சரியான திமிரு பிடிச்சவனு நான் கேள்விப்பட்டது உண்மைதான் போல, நம்ம லீ நம்ம ராஜ்யம் சார்பா நம்ம இங்க வந்திருக்கோம், பார்த்து ஒழுங்கா நடந்துக்குன்னு சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும், அந்த சீக்கிரம் இங்க வந்தாலும் வருவா, நீ அவ பின்னாடி சுத்தாம இருந்தாலே அது போதும்னு அவங்க சொல்றாங்க. நம்மளும் அவங்கள கண்டுக்காம அவர் பட்டுக்கும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம ஹீரோ ஹீரோயினும் இப்ப இங்க வந்துடுறாங்க. சர்வன்ஸ் அவங்களுக்கான இடத்த காட்டிட்டு அங்கிருந்து கிளம்பு. அவங்களும் அங்க உட்காந்து லைட்டா ரிலாக்ஸ் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா ஹானன் ஒரு சத்தம் ஆளுங்கிருந்து தெரிச்சு ஓடுறாரு. ஒரு லேடி வந்து அவர் அப்படியே வழி மறைக்கிறாங்க. நான் ஒன்னும் முழுங்கிட மாட்டேன், இதுக்காக என்ன பார்த்து பயந்து ஓடுன்னு சொல்லி அவங்க கேட்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவ டையனோட பிரின்சஸ் பேரு நான்காங்னு சொல்றாரு. ஹானான் நான்காங் பேர் பொறுத்துமே செமையா இருக்கு. ஆனா நம்மளு அங்க பேரு உன் அப்பா தலைகீழ வரன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து அப்படியே இருந்து எஸ்கேப் ஆக இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட சர்வெண்ட் அவங்களுக்கான ஒரு புது ட்ரெஸ் எடுத்துட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல, நம்ம ஹீரோ நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டே தானே அது பார்க்க நல்லா இருக்கும். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம நான்காங்க, ஆமா நீ யாரு, ஹானான் கூட நீ என்ன பண்றன்னு சொல்லி அவங்க கேட்க, நம்ம ஹீரோயின் அவங்களை கண்டுக்காம அவங்க பட்டுக்கு அப்படியே உள்ள போயிடுறாங்க. நான் பேசிட்டே இருக்கேன், நீ என்ன போயிட்டே இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கதவை போட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்க. நம்மளும் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, அவ என்னோட பிரின்சஸ்ன்னு சொல்றாரு. ஹானானவனும் அவ தூக்கிட்டு போயிட மாட்டா, நீ பயப்பட வேணான்னு ஆள் சொல்ல. அவங்களுக்கும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நம்ம ஹீரோயினும் வேற லெவல்ல ரெடி ஆயிட்டு அப்படியே வெளியே வராங்க. நம்ம ஹானானும் அங்க வராரு. நம்ம ஹீரோ எங்க நாள் கேட்க எங்கேயாவது சுத்தி பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் டைனோட அந்த பிரின்சஸ், நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத, எங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு ஆள் சொல்ல. உங்க ரொமான்டிக் ஹிஸ்டரியை பத்தி நான் எதுவுமே கேட்கலன்னு அவங்க சொல்றாங்க. அதுதான் சொன்னேன், எங்களுக்குள்ள எந்த ரொமான்ஸும் கிடையாது, இது வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் சொல்ல. எதா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. உன்னெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசின பத்தியா என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு ஆளும் அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் நான்சோவோட கிங்க தான் காட்டுறாங்க. அவளை டெஸ்ட் பண்ண ஃபாக் வேலி தான் சரியா இருக்கும், அங்கதான் நிறைய பாய்சனஸ் கிரியேச்சர்ஸ் இருக்குங்கிற மாதிரி குயின் சொல்ல. அங்க இருந்த ஒரு பெருசும் எந்த பிரச்சனையும் இல்லை கிங், ஸ்பிரிச்சுவல் பீயிங் தான் நம்ம எங்க ப்ரே பண்ணுங்கிறத முடிவு பண்ணும், அது கண்டிப்பா ஃபாக் வேலி தான் செலக்ட் பண்ற மாதிரி நான் பாத்துக்கிறேன், இது என்னோட பொறுப்பு நாள் சொல்ல. குயினும் எந்த தப்பு நடக்க கூடாது ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆளுக்கும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸ்பிரிச்சுவல் பீயிங் செலக்ட் பண்ற இடத்துல தான் நான்சோ அவங்களோட பிரேயரை கண்டக்ட் பண்ணுவாங்களாம். அவங்க தேடி வந்த ஐஸ் பூல் எங்க இருக்குங்கிறதையும் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் லாங்கியா மவுண்டனை மட்டும் அந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங் செலக்ட் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்த வேலை சுலபமா முடிஞ்சிடுங்கிற மாதிரி ஆள் சொல்ல, நம்ம அசிஸ்டன்ட் வந்து அவரை கூப்பிடுறாரு. நான்சோ கிங் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாரு பிரின்ஸ். நம்மளும் அப்படிங்கிறது கிளம்ப. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் டிவைன் பீயிங்னு இந்த உலகத்துல ஒண்ணு கிடையவே கிடையாது, கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒரு ட்ரிக் தான் யூஸ் பண்ணணும், அது என்னன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. நம்ம லீயையும் இப்ப வந்து அவங்கள மீட் பண்றாரு. நீ இங்க வரமாட்டேன்னு தான் நான் நினைச்சேன். நம்ம ஹீரோயினும் வழக்கமா அவங்களுக்கு உள்ள கெத்தோட ஏன் வந்தா என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. நம்மளும் அவங்களோட ட்ரைனிங்க பத்தி எல்லாம் கேக்குறாரு. நான் 7 வால்யூம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி
லேட் ஆகுது, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பு. இப்ப டாங்லிங்கோட பிரின்சஸ் அங்க வராங்க. இந்த நேரத்துல என் அண்ணன் கிட்ட நீ என்ன பேசிட்டு இருக்க? இதை மட்டும் ஃபோர்த் பிரின்ஸ் பார்த்தாருன்னா அவர் என்ன நினைப்பாருன்னு சொல்லி அவங்க கேட்க நம்ம ஹீரோயின் அவங்கள துளி கூட கண்டுக்காம அவங்க பாட்டுக்கும் அப்படியே உள்ள போயிடுறாங்க. நம்ம லீயையும் இன்னொரு வாட்டி சீக்கிரம் அவமானப்படுத்துற மாதிரி பேசினீங்கன்னா நான் உன்னை திரும்ப டாங்லிங்கே பார்சல் பண்ணிடுவேன்னு சொல்லி அவங்கள வான் பண்ணிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பு. இப்ப அப்படியே ஒரு மவுண்டனை தான் காட்டுறாங்க. அதுல அங்க வந்து மொத்த கெஸ்டும் அப்படியே ஏறிட்டு இருக்காங்க. இது எர்த் கிங் ரைட்டியோட டெம்பிள். நான்சோவை சேர்ந்த ராயல் ஃபேமிலி தான் அவங்களோட கடைசி வாரிசுங்கன்னு அவங்களே தானே சொல்லிக்கிறாங்க. நம்ம ஹானான் அந்த இடத்த பத்திலாம் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப உள்ள நின்று அவங்க கடவுளுக்கு அவங்க எல்லாரும் மரியாதை செலுத்துறாங்க. நம்ம நான்காங் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹானான் எதுக்காக இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கான், உனக்கு எதாவது தெரியுமா? நம்ம ஹீரோயினும் அவகிட்டே கேட்டுக்கன்னு சொல்றாங்க. அவனை கண்டுக்க மாட்டான், நீயே சொல்ல. இது பாருங்க பிரின்சஸ், நான் ஒன்னும் உங்க ஃப்ரெண்ட் கிடையாது, தேவையில்லாம என்ன தொல்லை பண்ணாதீங்கன்னு அவங்க சொல்ல. அதெல்லாம் முடியாது, எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லி அவங்களும் டார்ச்சர் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் லைட்டா அவங்கள தள்ளி விட பின்னாடி இருந்த நம்ம சீலிங் பிரின்சஸ் மேல போய் அவங்க அப்படியே விழுந்துடுறாங்க. அந்த இடமே லைட்டா சலசலப்பாகுது. நம்ம நான்சோ கிங் டென்ஷன் ஆகி அவங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து வெளியே போக சொல்லிடுறாரு. நம்ம சீலிங் பிரின்சஸ், கிங் நான் எதுவுமே பண்ணல, இவதான் என் மேல வந்து விழுந்துட்டா, என் ட்ரெஸ் எல்லாம் இப்ப அழுக்காயிடுச்சு, நான் போய் அதை சேஞ்ச் பண்ணிட்டு வர எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆளும் அவங்கள அனுப்பிட்டு நம்ம நான்காங்க தூக்கி இப்ப வெளியே போட சொல்லிடுறாரு. அவங்களும் கிங் நான் இப்படி பண்ணல, இந்த சடங்கு சம்பிரதாயத்தை பத்திலாம் எனக்கு எதுவுமே தெரியாது, அதை பத்தி தான் நான் கேட்க ட்ரை பண்ண, தெரியாம ஸ்லிப் ஆயிட்டுன்னு சொல்றாங்க. டாங்லிங் பிரின்சஸ் நிஜமாவா? ஆனா நான் அப்படி எதுவுமே பாக்கலன்னு சொல்றாங்க. கிங்கும் காட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களை வெளியே அனுப்ப சொல்ல நம்ம ஹீரோயின் அவங்களுக்காக இப்ப பேசுறாங்க. டையன் பிரின்சஸ் சொன்னது உண்மைதான், அவங்க மேல எந்த தப்புமே இல்ல, தயவு செஞ்சு உங்க ஆர்டரை வாபஸ் வாங்கிங்க கிங்னு அவங்க சொல்ல. ஆளும் லைட்டா டென்ஷன் ஆயிடுறான். எங்க இடத்துக்கு வந்து நான் என்ன பண்ணுங்கத எனக்கு கத்து தெரியா, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல, அதுதான் நான் சொன்னேன். அதுவும் இல்லாம சீலிங் பிரின்சஸ்க்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயமா? குயினும் லைட்டா காண்டாக நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் சார்பா பேசி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுறாரு. நான்சோ கிங்கும் லைட்டா அமைதியாயிட்டு ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். நம்ம நான்காங்க சீக்கிரம் நல்ல வேலை நீ எனக்கு சப்போர்ட் பண்ண, நான் மட்டும் திரும்ப போயிருந்தேனா அது எங்க டையன் ராஜ்யத்துக்கு மிகப்பெரிய அவமானமா இருக்கும், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹான்காங்க அங்க காணும். திரும்ப ஓடிட்டானா பாப்போம் உங்க எவ்வளவு நாள் தான் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறான்னு. சீலிங் பிரின்சஸும் இப்ப திரும்ப வந்துடுறாங்க. வந்தவங்க நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து லைட்டா உரண்ட வழக்க. நம்ம நான்காங் இப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க கூட சண்டைக்கு போறாங்க. இப்ப இருந்து அவ என்னோட ஃப்ரெண்டு, பார்த்து ஒழுங்கா இருந்தேக்குன்னு சொல்லி அவங்கள வான் பண்ணிட்டு போக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நேரமும் இப்ப வருது. ரெண்டு பெரிய தலைங்க ஒரு எலும்பு கூட அங்க தூக்கிட்டு வரானுங்க. இது டிவைன் பீயிங்கோட ஸ்கெலிட்டன், எங்க ஃபேமிலி ட்ரெஸரி. இந்த வாட்டி கடவுளோட ஆசீர்வாதம் எங்க அதிகமா கிடைக்குங்கிறத இது நமக்காக காட்டும். ஆள் அந்த எலும்பு கூட டேபிள்ல வச்சுட்டு அப்படியே வித்த காட்டிட்டு இருக்க. செயல இருந்த ஒரு வெள்ள மண்டையும் ஒரு மேக்னெட்டை காட்டி அதை அப்படியே அவன் பக்கம் இழுத்துட்டு இருக்கான். அதுவும் நேரா ஃபாக் வேலி கிட்ட வருது. அப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்க கைவரிசைய காட்டுறாங்க. அவங்க கிட்ட அதை விட ஒரு பெரிய மேக்னெட் இருக்கு. அந்த ஸ்கெலிட்டனும் இப்ப அப்படியே அவங்க பக்கம் வர ஆரம்பிக்கும். இங்க அங்கன்னு அங்க கொஞ்ச நேரம் ஒரு இழுப்பறியே நடக்குது. கடைசியில நம்ம ஹீரோயின் தான் அதுல ஜெயிக்கிறாங்க. இந்த வாட்டி டிவைன் பீயிங் செலக்ட் பண்ண இடம் லாங்யன் மவுண்டன். கிங் பல்ல கடிச்சுக்கிட்டே டிவைன் பீயிங் ஒன்னு சொன்னா அது கண்டிப்பா தப்பாகாது, நம்ம அங்கேயே போலான்னு சொல்ல பேலஸ்ல வச்சு ஆள் குயினையும் வெள்ள மண்டையனையும் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் குயின் அவருக்கு ஒரு ஐடியா தராங்க. கிங் ஃபாக் வழியில நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சோமோ அதை இப்பயும் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. லாங்யன் மவுண்டன் போற வழியில தானே லிங்ஸி ரிவர் இருக்குன்னு அவங்க சொல்ல வெள்ள மண்டையனும் ஆமா கிங் அது ஒரு பாய்சன் ரிவர், சாதனால அதை டச் பண்ணாலே அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள பாய்சன் அவங்கள அட்டாக் பண்ணிடும் சொல்ல. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப திரும்ப அவங்க மேன்ஷனுக்கு வராங்க. போறதுக்கு முன்னாடியே அவங்க சர்வன் கிட்ட சொல்லி மேக்னெட் விஷயத்தை கெஸ் பண்ண விஷயத்தெல்லாம் அவங்க அப்படியே நினைச்சு பார்க்க கொஞ்ச நேரத்திலேயே நான்சோ கிங் சி ரூட்டை செலக்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லி அந்த தகவல் அவங்களுக்கு வருது. நம்ம ஹீரோவும் வழி இருந்தும் அவன் எதுக்காக இந்த ரூட்டை செலக்ட் பண்ணுன்னு சொல்லி ஆள் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அப்படியே நம்ம லீயே தான் காட்டுறாங்க. நான்சோவோட குயினை போய் ஆள் ரகசியமா மீட் பண்றாரு. இவங்களுக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் இருக்கும் போல. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொல்லி அவங்க லைட்டா ஃபீல் பண்ண நம்மால ஏதாவது தகவல் இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த சீக்விங் அவளை உனக்கு அவ்வளவு பிடிக்குமா என்ன? பிரேயர் ஹால்ல நீ அவளே தான் பார்த்துட்டு இருந்த. ஆளும் தகவல் இருந்தா சொல்லி இல்ல கிளம்புறேன்னு சொல்ல அவங்களும் அவ ஐடென்டிட்டியை கிங் சந்தேகப்படுறாரு. அவளை பாய்சன் டெஸ்ட் பண்ண பிளான் பண்ணிருக்கோம், இப்போதைக்கு இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அவங்க சொல்ல அவரும் அப்படியே இருந்து கிளம்புறாரு. சீலிங் பிரின்சஸும் இப்ப எதிர்ச்சியா அந்த பக்கம் வர நம்ம குயினும் அவரை மீட் பண்றாங்க. டைம் கியூல நடந்த விஷயத்த நாங்களும் கேள்விப்பட்டோம், அந்த பையனுக்கு டேஸ்டே இல்ல, உங்களை விட்டுட்டு அந்த சீக்கியங்க போய் செலக்ட் பண்ணிருக்காங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்களும் லீ மட்டும் அன்னைக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணலனா கண்டிப்பா அவளால ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம குயின் அதை பத்திலாம் நீங்க இனிமேல் கவலைப்பட வேணாம், நான் சொல்ல கண்டிப்பா பையை விட உங்களுக்கு
அவங்களுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைப்பாருங்கிற மாதிரி அவங்க சொல்ல அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவ உண்மையிலேயே திமிரு பிடிச்சவளாதான் இருக்கான்னு சொல்லி அவங்களும் லைட்டா டென்ஷன் ஆகுற மாதிரி காமிச்சதோட லாங்கியா மவுண்டனை நோக்குன இப்ப அவங்க டிராவலும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பெரிய போட்ல தான் இப்ப அவங்க மொத்த பேரும் இருக்காங்க. டிராவல் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே கிங்கோட ஆள் ஒருத்த நம்ம ஹீரோ வந்து மீட் பண்றான். நான்சோ கிங் உங்களை செஸ் விளையாடுறதுக்கு இன்வைட் பண்ணிருக்காரு, நம்மளும் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஜாக்கிரதைன்னு சொல்லி அவங்கள வானம் பண்ணிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹானானும் நான்காங்கும் வழக்கம் போல ஓடி பிடிச்சு விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அப்படியே ஒரு பெல்ட் பிடிச்சி நீ இன்னும் எவ்வளவு நாள் தான் என்கிட்ட இருந்து ஓடிட்டே இருக்க போறேன்னு சொல்லி கேட்க இத பாருமா நீ ஒரு பொண்ணு நான் ஒரு பையன், நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி க்ளோஸா இருக்கிறது ரொம்ப தப்பு. அதெல்லாம் நான் குடிக்கும் போதே நான் பாத்தியே அப்ப யோசிச்சிருக்கணும், நான் என்ன வேணும்னு அப்படி பண்ண, அது ஒரு ஆக்சிடென்ட் என்னவோ, ஆனா நீ பாத்துட்டீல இப்ப எனக்கு நீ தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஆள் திரும்ப அவங்களை ஏமாத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக இப்ப நம்ம ஹீரோயின் ரூம் கிட்ட யாரோ வர மாதிரி இருக்கு. அவங்களும் டக்குன்னு போய் பாக்குறாங்க. நம்ம லீ தான் இது ஒரு டிராப்னு சொல்லி அவங்கள வான் பண்ணிட்டு போறாரு. நம்ம ஹீரோயினும் இவன் என்ன சொல்றான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே குயின் கிட்ட இருந்து அவங்களுக்கு இன்வைட் வருது. அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. நான்சோவோட இயற்கையை ரசிக்க தான் நான் எல்லாருமே இங்க வர சொல்லியிருக்கேன். நம்ம நான்காங்க இந்த ரிவர் பாய்சன் நான் கேள்விப்பட்டிருக்கேனே அது உண்மையான்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களும் அங்க இருக்கிற ஹெர்பல் மவுண்டைன் அதோட சில பாய்சனஸான ஹெர்பல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரிவர்லயும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த தண்ணி நம்ம மேல பட்டாலே நம்ம இறந்துருவோங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்புறம் எப்படி இதுல மீன்லாம் உயிரோட இருக்கு, அதான் இயற்கையோட மகத்துவம், நல்லா கிட்ட போய் பாருங்கன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம நான்காங்கும் நம்ம ஹீரோயினும் அப்படியே அந்த தண்ணியை பார்த்துட்டு இருக்க அவங்களும் அப்படியே சிக்னல் தர அவங்க மெய்டு டக்குன்னு அவங்க இடிச்சு தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே போய் அந்த தண்ணியில விழுந்து துடிக்க ஆரம்பிக்க அந்த இடமே பரபரப்பாகுது. அங்க வந்து நம்ம லீ டக்குன்னு ஒரு த்ரெட் மாதிரி விட்டு அவங்கள காப்பாத்திடுறாரு. குயின் உடனே போய் ஆன்டிடோஸ் எடுத்துருவாங்கன்னு சொல்ல அவங்க காட்ஸ் எங்களை மன்னிச்சிடுங்க குயின், ஆன்டிடோஸ் கொண்டு வர மறந்துட்டோம், இவ்வளவு முக்கியமான விஷயத்தை எப்படி மறப்பீங்க, உடனே போட்டை திருப்புங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த பாய்சன் 1/2 மணி நேரத்துக்குள்ள நம்ம உடம்பு ஃபுல்லா பரவிடும், போட்டை திருப்பி எந்த பிரயோஜனமும் இல்ல நாள் சொல்றான். அவங்களும் அப்படியே கத்திட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க சொல்ல யாரோ ஒருத்தங்க பிளாங்கெட்லாம் கொண்டு வராங்க. குயினும் அது வாங்கி இதை போட்டுக்கோன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு திரும்ப அப்படியே அதே தண்ணியில விழுந்துடுறாங்க. அப்படியே எபிசோட் 20 முடியுது. நம்ம ஹீரோயின் எவ்வளவு பெரிய வித்தக்காரங்கிறத நான்சவும் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த எபிசோட்ல அதுக்கேற்ற மாதிரி பல சம்பவங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நாளைக்கான வீடியோல திரும்ப சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை.